வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப பெருமையாக இருக்குது சென்னையோட லார்ஜஸ்ட் ஜிம்மை வந்து ரிப்பன் கட் பண்ணி ஓப்பன் பண்ணதில்லை. சொல்லணும்னா தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஐம் வெரி பிக் ஃபிட்னஸ் ஃப்ரீக். ஸோ எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதில் ரொம்ப பெருமை. என்னென்னா நோபடி நோஸ் த சீரியஸ்னஸ் ஆஃப் ஒபிசிட்டி. இந்தியாவில் வந்து பெரிய ப்ராப்ளம் வந்து பாவர்ட்டின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி இன்னொரு பெரிய ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி. ஏன்னா ஹெல்த் இஸ் வெல்த், அது எல்லாத்தையுமே மறந்துட்டு நம்ம வந்து காசு பின்னாடி மட்டுமே போயிட்டு இருக்கோம். நம்மளை உடம்பை பார்த்துக்கிறது இல்லை, நம்ம எத்தை பார்த்துக்கிறது, நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது, கான்சன்ட்ரேட் பண்ணதில்லை. ஏன் ஹெல்த் இஸ் சொல்லியிருக்கு, நல்லா இருந்தால் தான் நெக்ஸ்ட்டு நம்ம காசு தேடி ஓட முடியும், இல்லை நம்மளை சுற்றி இருக்கவங்களை நல்லா பார்த்துக்க முடியும். நம்ம நல்லா பார்த்துக்கலன்னா சுற்றி இருக்கவங்களுக்கு எல்லாமே நம்ம ஒரு பாரம் ஆகிடுவோம். ஸோ அதனால் எப்பயுமே உங்களை பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் நல்லா இருந்தால் தான் அவங்க சுற்றி இருக்கவங்க நல்லா இருக்க முடியும். ப்ளஸ் ஐ ரியலி அப்ரிஷியேட் குட் ஜிம், ஒரு பெரிய ஜிம் ஓப்பன் பண்ணதுக்கு. இட் வில் ஹெல்ப் ஸோ மெனி பீப்புள் டு பிகம் ஃபிட் அண்ட் ஹெல்த்தி. எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பார்த்து ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப புதுசாக இருக்குது. ரொம்ப ஜிம் ரொம்ப ஆம்பியன்ஸ் ரொம்ப கூலாக இருக்குது. இங்கே வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்கலாம் போல் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வாங்க எல்லோரும் இங்கே வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. நானும் கூடிய சீக்கிரம் இங்கே வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ டேக் கேர் ஆஃப் யூர் ஹெல்த். ஃபிட் இண்டியா, ஹிட் இண்டியா. மிஸ்டர் இன்டர்நேஷ்னல் இந்தியா வாங்கினதும் கஷ்டமாக இல்லை, ரன்னர் அப் பிக் பாஸில் ரன் அப் வாங்கினதும் கஷ்டமாக இல்லை. என்னோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் மிஸ்டர் பர்ஃபெக்ட் பாடி இன் டைம்ஸ் ஆஃப் இந்தியா, மிஸ்டர் இந்தியாவில், அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஐ வாஸ் ஒன் ஆஃப் தி யங்கஸ்ட் கண்டஸ்டன்ட் ஆஃப் தட். 21 இயர்ஸில் வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் பாடி இந்தியாவில் வாங்குறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வெளியே வந்து நான் எதிர்பார்க்கல இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் இருக்கும்ட்டு. ஏன்னா நான் விளையாண்ட கேம் வந்து தமிழ் பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியிலே ரொம்ப அன்சேஃபான கேம். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பி மை செல்ஃப் த்ரூ அவுட் 105 days. ஏன்னா எப்படி வேணால் நம்ம ஆக்ட் பண்ணிட்டு போயிடலாம், ஒரு ரியாலிட்டி ஷோக்கு போயிட்டு லவ் சம்பாரிச்சிட்டு போயிடலாம். ஆனால் வாழ்நாள் ஃபுல்லாக நடிக்கணும். அதே மாதிரி நம்மளுக்கு நடிக்க வராது, ரியாலிட்டிலையும் சரி ரியாலிட்டி ஷோலையும் சரி. ஸோ இந்த லவ் அண்ட் சப்போர்ட் கிடைச்சதுக்கு வந்து நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நானாக இருந்து என்னை இத்தனை பேர் என்ன லைக் பண்ணியிருக்காங்கன்னும் போது இதை தவிர்த்து வேற என்ன வேணும்? இல்லை, எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஐம் ஸ்போர்ட்ஸ் மேன். ஸ்கூலில் இண்டிவிஜுவல் சாம்பியன்ஷிப்லாம் வாங்கியிருக்கேன். ப்ளஸ் ஐ வாஸ் அ கபடி பிளேயர். ஸோ கபடிலாம் ஆனோன்னா கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கும். ஸோ வீட்லேயே ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தேன். 10th ஸ்டாண்டர்டில் ஜிம் போய் சேர்ந்தேன். 200 rupees ஃபீஸ் என்னோடய ஜிம் ஃபீஸு. வீட்டில் தரமாட்டேன்ட்டாங்க. ஸோ 2 மாதத்தில் ஜிம்மை ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அடிக்கடி போவேன், ஃபீஸ் கட்ட முடியாது, ஸ்டாப் பண்ணிவிடுவேன். காலேஜ் செகண்ட் இயரில் தான் நான் ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வச்சுருந்தேன், காசு சம்பாரிச்சிருந்தேன். பிரேக்கப் ஆகிட்டதுக்கப்புறம் ஸோ அந்த காசு எதில் ஸ்பெண்ட் பண்ண தெரியாமன்னு இல்லை, யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஜிம் சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தேன். ஐ லைக் டு பி ஃபிட்டில். ஸோ அந்த டிப்ரெஷனில் வந்து கொஞ்சம் பாடி போட்டுட்டேன், லைட்டாக தொப்பை விழுந்துருச்சு. ஸோ அது எனக்கு பிடிக்கல. ஸோ ஜிம் ஜாயின் பண்ணேன். ஒரு நாளைக்கு என்னோடய டயட் காஸ்ட் வந்து 150 rupees. வீட்டில் 150 ரூபா கொடுத்தா தான் எனக்கு சோறு போடுவாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணி தான் ஐ காட் மிஸ்டர் பர்ஃபெக்ட் பாடி. ஒன்றும் இல்லை, 150 rupees வந்து நம்ம டிவைட் பண்ணணும். டயட்டுக்கு வந்து 10 முட்டை, 1/4 கிலோ சிக்கன், அம்மா ஹோட்டலில் சப்பாத்தி. இதுதான் என்னோட டயட் இருந்தது மிஸ்டர் பர்ஃபெக்ட் பாடி வின் பண்ணுறதுக்கு. போறீங்க நினைச்சேன். இல்லை, ஃபஸ்ட்டு நான் மாஸ்க் போட்டுட்டு தான் பேசணும், பிகாஸ் இட்ஸ் அ கார்ப்பரேட் பாலிசி. அப்புறம் நாளைக்கு மீடியாவில் ஏதாவது மாஸ்க் இல்லாமல் ஃபோட்டோ வந்துருச்சுன்னா இட் வில் பிகம் அ ப்ராப்ளம். ஸோ அதனால் நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கோங்க. ஐ ஹாவ் டு வேர் அ மாஸ்க் as per our corporate policy, and that's why I was wearing the mask even when the media was taking photographs. Actually என் ஸ்பீச் நான் இங்கிலீஷில் தான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன், பட் ஐ வில் ஆல்சோ மிக்ஸ் இட் வித் தமிழ் so that it becomes a little bit more lively. First, good evening.
Dear Balaji Murugadas, chief guest of today's function, and members of the media and the press, the Gold Gym's patrons and the members, and the ladies and gentlemen. I welcome you all to the launch function of our new facility here in Shastri Nagar Adayar on this beautiful evening. Well, where do I start? Enge start pandrathu. Let me start with a very simple question. Of course, I hope it doesn't become a controversial question, but the question what I want to ask is, what are the main qualities? எதனால நாங்க Mr. Balaji Murugadasa இன்னைக்கு invite பண்ணோம்? That's start the whole conversation with this question, which is nowhere related to the Gold Gym as of now, right? So, what are his qualities? Of course, we know he is extremely popular because of Bigg Boss. He has a picture perfect body, which he is trying to maintain, I believe. So, adukku mela there is much more to it. Mr. Balaji Murugadas, he represents the face of today's Indian youth. He is a self-made man, and more than anything, he is a fighter. Of course, he has been fighting all along to achieve success in his life, and more importantly, in my opinion, he has been fighting to be who he is despite whatever is happening around him. Kudos to him, because இப்ப இருக்கிற காலகட்டத்தில் that's a very very difficult thing to be. நீங்க என்ன நடந்தாலும் நீங்க யாரா இருக்கீங்களோ அதுவா இருக்கிறதுக்கு ட்ரை பண்றது இட்ஸ் a very very difficult thing. So those are the basic qualities because of which we invited him today, and those are the qualities which, to my opinion, they reflect the policies and the philosophies of Gold Gym. So இன்னைக்கு இருக்கிற வேர்ல்ட்ல today everybody is fighting for something. Like நீங்க especially in our post pandemic world, even the children are fighting, young men and women are fighting, middle-aged men and women are fighting, and even old-aged men are fighting. Everybody is fighting for a particular cause for their own reasons. In fact, I would say that we are going through one of the toughest times in the history of human mankind. That's what we are going through. அப்ப இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன்ல what does make you a fighter? What does it needed? What is important to become a fighter? இத பத்தி யாராவது யோசிச்சு பார்த்தீங்களா? Because வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனை இருக்கு, யாருக்கு தான் பிரச்சனை இல்லை? Everybody has a problem. Everybody needs to fight. So what does make you a fighter? What is so important for you to become a fighter? Any answers? Maybe you can try an answer. What does make you a good fighter? Okay, let me give, okay, of course that's the most difficult thing, and that's the easiest thing to do at the same time. My answer is, you should be at the best of your physical, out in the best of your physical, you can never become a fighter. Other places like ours, Gold's Gym, they provide such a safe platform. They increase, they uplift, they let you to be at the best of the physical and mental health. Because, for example, many people ask, so many gyms are closing in Chennai, so many gyms are cutting down in Chennai. In Chennai, many people. The speaker is not working. Is it okay? Maybe I was keeping it away. So many people were asking, when so many gyms are closing down, when so many gyms are cutting down, why are you opening the largest gym in Chennai? Many people asked me. And of course, there was also a common belief now. எல்லாரும் வீட்லயே ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம், ஆன்லைன்ல ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். So the online workouts and the home workouts are going to completely take over the gyms. அப்படி misconception. So அப்படிப்பட்ட ஒரு misconception இருக்கும்பொழுது, again people asked me, why did you open the largest gym in Chennai? My answer to all of them, we exactly know what we are doing. Because we know gyms like ours, what sort of an important role we are playing in the society today. Human, mental and physical health, we understand the importance. So next question is, how is Gold's Gym different? Because of course, நாங்களுமே ஒரு business enterprise தான். நாங்களும் we have our own limitations, we have our own restrictions, and we also have our targets to reach. அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில், how is it going to be different for Gold's Gym? Why is Gold's Gym different? Of course, நான் இந்த இங்கிலீஷ்ல தான் சொல்லி ஆடும். I am seeking the help of Steve Jobs. நீங்களா கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆப்பிளோட co-founder. Steve Jobs consumerism பத்தி என்ன சொன்னாரு? I am quoting Steve Jobs. Some people say, give the customers what they want.
But that's not my approach. Our job is to figure out what they are going to want before they do. ஸோ இதோட அர்த்தம் என்ன? நார்மலாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ்ல எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதை கொடுங்க. அதுதான் ஒரு நார்மல். பட் வாட் டிட் ஸ்டீவ் ஜாப்ஸ் டூ டிஃப்ரெண்ட், which made Apple one of the wealthiest companies in the world? He said, தனக்கு என்ன வேணும்னு அவனுக்கு தெரியறதுக்கு முன்னாடி அவனுக்கு என்ன வேணும் நான் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணேன், நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன், அதனால தான் ஐ ஆம் த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன் இன் த வேர்ல்ட். அண்ட் டூ இன் கோல்ட் ஜிம். We study you, we analyze you, we try to tell you what you want and what you need. What you want to what you need ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். இப்போ என் வயசுல I want to become a bodybuilder. Bodybuilder at this age, so you make the right balance between what you want and what you need, and that's what we exactly do in Gold Gym. Gold Gymல என்ன பண்றோம்? உங்களுடைய ஆசை என்ன, உங்களுடைய ரெண்டையும் கரெக்டா அனலைஸ் பண்ணி we are giving you the right balance. Because ஒவ்வொருத்தருக்கும் எல்லாருக்கும் ஆசை இருக்கலாம், ஆனா உங்களுடைய தேவைகளை அறிஞ்சிட்டு அதுக்குண்டான ரைட் பேலன்ஸை we will provide and still help you to be at the best of your physical and mental health. And that's where Gold Gym is different, and that's why Gold Gym is different. Of course, the other main aspect of our Gold Gym is we try to build a personal bond, a personal relationship with every client. And then we try to build the community as a whole. And the personal bond and personal relationship is so important. And that's what we do. Of course, now, நிறைய activities announce பண்றோம். We are going to announce a lot of activities which will all come as a part of the that we have. And of course, keep changing. Because as the market is evolving, as the customer requirements keep evolving. 14,000 square feet. இப்போ ஜிம் பற்றி ஃபர்ஸ்ட் ஜிம் ஸ்ரீநகர் அடையார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்த ஜிம் மெம்பர்ஸ்க்கு, இங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ்க்கு, அப்புறம் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இது ஒரு முக்கியமான நாள். சென்னையிலேயே பெரிய ஜிம் ஓப்பன் பண்ணியிருக்க நாள், அது இந்த பேண்டமிக் டைமில். இதுக்கு தனி ஒரு கட்ஸ் வேணும். ஏன்னா இன்வெஸ்டிங் ஸோ மச் டியூரிங் த டைம் ஆஃப் பேண்டமிக்ன்றது வந்து சின்ன விஷயம் கிடையாது, ரொம்ப பெரிய விஷயம். கோல்ட் ஜிம் பற்றி சொன்னேன்னா ஃபர்ஸ்ட் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஜிம் இன் த வேர்ல்ட். இன்டர்நேஷ்னல் வைஸ் பார்த்தீங்கன்னா இட் ஸ்டார்டட் இன் த இயர் ஆஃப் 1965 நினைக்கிறேன், பை ஜோ கோல்ட். ஓகே. ஸோ அது இங்கே சென்னைக்கு கொண்டு வந்து இவ்வளோ பெரிய பிராண்ட் ஆக்கி இவ்வளோ பெரிய ஜிம் ஓப்பன் பண்ணுறதில்ல நம்ம சென்னைக்கு தான் பெருமை. ப்ளஸ் நம்ம நாட்டில் முக்கியமான விஷயம் வந்து வறுமைன்னு நினைக்கிறேங்க. வறுமை தாண்டியும் ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் ஒபிசிட்டி, வெல்த், உடம்பை பார்த்துக்கிறது, ஹெல்த். ஏன்னா நம்ம வறுமையினால, காசுனால, அது பின்னாடி போகிறனால நம்மளை பார்த்துக்க மறந்துடுறோம் நிறைய சுச்சுவேஷனில். லெட் இட் பி அ மென்டல் ஹெல்த் ஒரு ஃபிசிக்கல் ஹெல்த். அதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும், நம்ம சுற்றி இருக்கவங்களையும் நல்லா வச்சுக்க முடியும். அதை நம்ம மறந்துடும் கம்ப்ளீட்லி. அதை வந்து ஒரு செகண்டரி சாய்ஸ் கூட இல்லை, அந்த லிஸ்ட்லேருந்தே நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுறோம் நம்மளோட பர்சனல் ஹெல்த்துன்றதை. ஸோ அதெல்லாம் வந்து இந்த மாதிரி பிராண்ட்ஸ், இந்த மாதிரி ஜிம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கேம்பெயின் மாதிரி கண்டக்ட் பண்ணி நம்மளுக்கு கிளைண்ட்டாக மட்டும் பார்க்காம ஃபேமிலி மெம்பராக பார்த்து அவங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு நம்மளுக்கு வந்து அதை கொடுக்குறனால we will get more knowledge about it. நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சுன்னா நம்ம ஒரு 10 பேருக்கு சொல்லுவோம். அவங்க வந்து ஜிம்மில் சேரணும்னு அவசியம் கூட, அட்லீஸ்ட் they will get the knowledge about it. நம்ம எப்படி ஹெல்த்தியாக இருக்குது, நம்ம எப்படி சுற்றி இருக்கவங்கள பத்திரமா பார்த்துக்கிறது அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி வகையில் இந்த மாதிரி ஜிம் பிராண்ட், ஜிம் செயின்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ப்ளஸ் இந்த எக்யூப்மெண்ட்ஸ் பற்றிலாம் பேசணுன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த வெல் மாடர்னைஸ்ட் எக்யூப்மெண்ட். மேலெல்லாம் கண்ணாடிலாம் வச்சுருக்காங்க, ஸோ படுத்துக்கிட்டே ஒர்க் அவுட் பண்ணும்போது கூட மேலே பார்க்கலாம். ப்ளஸ் ரொம்ப ஹைஜீனிக்காக, ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது. கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா உங்களால் வந்து சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ண முடியும். ப்ளஸ் தே ஹேவ் யோகா, தே ஹேவ் ஜூம்பா அண்ட் எவ்ரி திங். ஸோ யோகா பண்ணால் உங்களுக்கு மென்டல் ஹெல்த்தும் நல்லா இருக்கும். ஆரி பிரதர் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அதுக்கு. ஸோ யா, வெரி ஹாப்பி தட் தே இன்வைட்டட் மீ as a chief guest to inaugurate the biggest gym in Chennai. So
லெட் மீ சைனிங் ஆஃப் அப்போதைச்சு. அந்த எக்கு ஸோ அந்த திங்ஸ் அதை பற்றி சொன்னீங்க. ஸோ என்னோட ஜேர்னி பற்றியா? ஓகே, உங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஆன்சர் வந்து உங்களுக்கு வந்து மிஸ்டர் இன்டர்நேஷ்னல் இந்தியா வின் பண்ணது பெருசாக, பிக் பாஸில் ரன்னர் அப் வந்தது பெருசான்னு கேட்டிருந்தாங்க. ரெண்டுமே கிடையாது. 21 வயசில் வந்து இந்தியாவில் மிஸ்டர் பர்ஃபெக்ட் பாடின்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியன் அனௌன்ஸ் பண்ணாங்க. ப்ளஸ் சென்னைஸ் 50 மோர் டிசரபிள் மேனாக வந்த அந்த ஏஜில், ப்ளஸ் மிஸ்டர் இந்தியாவோட ஃபைனலிஸ்ட் நான் அந்த 21 வயசில், ஒன் ஆஃப் த யங்கஸ்ட் கண்டஸ்டன்ட் அவுட் தேர். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் பெரிய விஷயம். ஃப்ரம் நோவேர் ஐ பிகேம் சம்திங் அந்த ஸ்பேன் ஆஃப் 1 month ஜேர்னியில். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் பெரிய விஷயம். நான் அதை வின் பண்ணனால, அந்த இடத்துக்கு போனனால தான் நான் இப்போ இங்கே உட்காந்துட்டு இருக்கேன். அதனால தான் நான் பிக் பாஸ்க்கும் போனேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் பெரிய விஷயம். நான் வந்து ரொம்ப செரிஷ் பண்ண மூமெண்ட்டுன்னா, ஆயிரக்கணக்கான பீப்புள் மத்தியில் என்னை வந்து டாப் 16ல் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என் பேர் வருது. எப்படின்னா ஒரு டாப் 200க்குள்ளே வந்துட்டேன் பாடி ரவுண்ட் பர்சன் இன்டர்வியூ ரவுண்டில். டாப் 100 சொல்கிறாங்க. அப்போ சென்னைக்கு திரும்பி போனால் டாப் 100ல் வந்துட்டேன்னு பெருமையாக சொல்லிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே நினைக்கிறேன். டாப் 50ல் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. சேம் தாட், அப்போ டாப் 50 வந்துட்டேன்னு சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு. when they announce my name in top 16, சம்மோட லைஃபே மாறிச்சு. லைக் அது ஒரு பெரிய விஷயம். அது மிஸ்டர் இந்தியாவில் போயிட்டு டாப் 16 செலக்ட் ஆகிறது டைம்ஸ் ஆஃப் இந்தியா கண்டக்ட் பண்ணுறதில்ல. இட் வாஸ் பீட்டர் இங்கிலாந்து மிஸ் இந்தியா 2017. ஸோ எனக்கு அதுதான் லைஃப் கொடுத்தது. ஐ செரிஷ் தட் மூமெண்ட் ஸோ மச் மோர் தென் ஆல் திஸ். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாலாஜினா பிக் பாஸ் பாலாஜி தான். பாலாஜி முருகதாஸ், உங்களுக்கு எந்த பேர் ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ? எனக்கு எப்பயுமே நான் பாலாஜி முருகதாஸ் தான். பிக் பாஸ் பாலாஜிக்கு முன்னாடி நான் மிஸ்டர் இந்தியா பாலாஜி. ஸோ எனக்கு அதுதான் ப்ரியாரிட்டி, அதான் எனக்கு இம்பார்ட்டன்ட். பட வாய்ப்பு எப்படி சார் இருக்கு உங்களுக்கு? பட வாய்ப்பு வந்துட்டு தான் இருக்குது. நான் ரொம்ப சூஸி. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி லான்ச் ஆகணும்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். என்ன மாதிரி பர்சனாலிட்டியாக நான் லான்ச் ஆகணும், யாரை டார்கெட் பண்ணணும், எதர் இட்ஸ் கிட்ஸ் ஆடியன்ஸ் ஒரு விமன் ஆடியன்ஸ் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இல்லை ஏன்னா புள்ள மாதிரி பார்க்குற நிறைய அம்மாங்க இருக்காங்க, அவங்கள டார்கெட் பண்ணி எடுக்கணுமான்ட்டு இருக்குது. ஸோ நான் வெரி சூஸி அபவுட் த ஸ்கிரிப்ட். நான் அதை ஐ எம் கோயிங் த்ரூ தட். பாலாஜி வந்து எங்கே பேசினாலும் எனக்கு நடிக்க தெரியாதுன்றாரு. எப்படி சார் நிறைய பேர் வந்து உங்களை அப்ரோச் பண்ணாங்க? எப்படி சொல்கிறது, ரியல் லைஃப்பில் நடிக்கணும்னு அவசியம் கிடையாது. சினிமாவில் நடிச்சு தான் ஆகணும், அது கலை. இது வாழ்க்கையிலையும் நடிக்கணும்னு அவசியம் கிடையாது. இல்லை, கலைத்துறையில் நடிக்க வரலன்னு கற்றுக்கிட்டு நடிச்சிருவேன். சரி சார், இப்போ உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன சார் சொல்லுவாங்க? கோவப்படணுமா இல்லை எதிர்த்து கோவப்படணுமா சொல்லுங்கள். கோவப்படுங்க, கம்மியாக கோவப்படுங்க. அதிகமாக கோவப்பட்டிங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்க நேரம் தெரியாமல் போயிடும். சார் அதே போல இப்போ பாலாஜி முருகதாஸ் வந்து பாடி பில்டப் இருக்கும்போது வந்து ஐடென்டிஃபை ஆகல. பிக் பாஸ்ல வரும்போது தான் பாலாஜி முருகதாஸ் யாருன்ற ஒரு ஐடென்டிஃபை ஆச்சு. இதே போல நிறைய பேர் இருக்காங்க, அவங்களாம் இதே போல வரணும் என்ன பண்ணுங்க? இதே மாதிரி வரணும்னா எனக்கு தெரியல, மேபி என்னோட லக்குன்னு சொல்லலாம். ஏன்னா யாருக்குமே தெரியலன்னு தான் நான் பிக் பாஸ்க்கு போனேன். மேபி எனக்கு வந்து எப்படி மீடியாவோட அட்டென்ஷனை இழுக்கணும் மிஸ்டர் இந்தியா வின் பண்ணதுக்கப்புறம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் வந்து பிக் பாஸ்க்கு போயிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். கமல் சார் ஸ்டேஜில் கேட்டார் எதுக்காக வந்தீங்கன்னு. ஃபார் மை ஐடென்டிட்டி அண்ட் ரெக்கக்னேஷன் நான் சொன்னேன், ரெக்கக்னேஷன் சொன்னேன். ஸோ அது கிடைச்சிடுச்சு. இப்போது உங்களுக்கும் கிடைக்கணும்னா எனக்கு தெரியல, மேபி ஐ எம் லக்கி அப்படி சொல்லி நான் போயிருக்கேன். நான் பாடி பில்டிங்கே போனதில்லை, நான் மாடலிங் தான் போயிருக்கேன். ஸோ சினிமாவில் அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ போனஸ். எனக்கு என்னென்னா எனக்கு பிஸ்னஸ் பண்ண பிடிக்கும். நான் அது என்னோட க்ரூமிங் ஸ்டுடியோ, சலூன் அதெல்லாம் ஆரம்பிக்கணும்னு தான் நான் பிக் பாஸ்க்கு போனேன் அந்த ஃபேமை வச்சு. ஸோ நான் அதில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போதைக்கு. பிக் பாஸில் அந்த மணி வச்சும் என்னோடய பர்சனல் மணி வச்சும். ஸோ இது தவிர்த்து படம் வந்து ஹிட் ஆகுதுன்னா இட்ஸ் அ போனஸ் ஃபார் மீ. நான் அதை மட்டுமே ரிலை பண்ணி கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே ஒன்று சொல்லிக்கிறேன், நீங்கள் உங்கள் கோலை சேஸ் பண்ணி போகணுன்னா நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேபிளாக வச்சுக்கணும். அப்போ தான் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நீங்கள் உங்கள் கோலை சேஸ் பண்ணி போகலாம், கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலாம். ஏன்னா நீங்கள் there should always be a plan B. ஸோ அதை சொல்லிக்கிறேன். ஆரி பிரதர் கிட்ட என்ன கற்றுக்கிட்டேன், நிறையா கற்றுக்கிட்டேன். நாங்கள் நிறையா பேசியிருக்கோம். உங்ககிட்ட மேபி சண்டை மட்டுமே காமிச்சிருக்கோம், நிறையா நாங்கள்
பேசியிருக்கோம். அவர்கிட்ட எப்படி பொறுப்பாக இருக்கணும், எப்படி ஃபோக்கஸ்டாக இருக்கணும்னு கற்றுக்கிட்டு இருக்கேன். நான் நிறைய இடத்துல ஃபோக்கஸ் தவறி இருக்கேன் உள்ள வீட்டில். பட் ஹி ஹஸ் பீன் ஆல்வேஸ் ஃபோக்கஸ்ட். அதை நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் ஆக்டராக நீங்கள் சிவானி ஹீரோயினாக போடுவீங்களா? இல்லை, நான் போடுறதுல எதுவுமே இல்லை. வாட் எவர் த டீம் ரிக்வயர்ஸ், வாட் எவர் த ப்ரொடியூசர் ரிக்வயர்ஸ், ஐ ஹேவ் நோ இஷ்யூ வித் தட். அவ்வளோதான். வாட் எவர் இஸ் நீடட் ஃபார் தட் ஆர்ட்ஸ் கால் சினிமா, அது நம்மளை விட பெருசு, நம்ம டிசைட் பண்ணுறது கிடையாது. Balaji, we are from your army members. Do you prefer more of a romantic film or an action film? No, I don't have any specific preference. So, என்னன்னா, as a whole, I should like the script. As a whole, I want to think about my audience. So, Both will suit for you. what if I'm going on the comedy track? So, yeah. தலை வேற லெவல் தலை நீ.